காமன்வெல்த் தொடரில் பதக்கம் வென்ற வீரர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வீரர்களுடன் உரையாடியதை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி. जो खेलेगा वो खिलेगा. ऑलवेज चीयर फॉर भारत. भारत माता की भारत माता की भारत माता की. தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவன நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் விஜய். எல்பிஜி சிலிண்டர் பெறும் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் EKYC நடைமுறையை கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள ஏஜென்சிக்கு நேரில் சென்றோ வாடிக்கையாளர்கள் EKYC நடைமுறையை மேற்கொள்ள அறிவுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் மீண்டும் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய கணக்கெடுப்பு அறிக்கையின் தரவுகளை பொறுத்து இரு நகரங்களுக்கும் மெட்ரோ திட்டத்தின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்த தமிழக அரசு முடிவு. அதிமுகவின் தொடர் தோல்விக்கு EPS தான் காரணம் என SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 2026 தாவேகா கூட்டணி வாய்ப்பை EPS பயன்படுத்தவில்லை எனவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என SP வேலுமணி நத்தம் விஸ்வநாதனின் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. EPSின் தவறான முடிவுகளால் வேட்பாளர்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இரண்டாயிரத்து 24 நாடாளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகே பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று EPS அறிவித்ததாக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம் பரிந்துரை செய்த வேட்பாளர்களை தான் EPS வேட்பாளராக அறிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உணர்வுகளுக்கு திமுக மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கோயில்களுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோயில்களில் ரீல்ஸ் எடுக்க அனுமதி இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில் மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்களில் முதல் கட்டமாக பொதுமக்கள் கோயிலுக்குள்ள மொபைல்கள் எடுத்துட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம தடைகளை நம்ம கொண்டு வரோம். மொபைல் போனை அங்கே நம்ம கவுண்டர்ல கொடுத்துடுறோம். திமுகவினர் இருமாப்புடன் இருந்ததுதான் தோல்விக்கு காரணம் என்று முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆன்லைன் மோசடி தொடர்பாக தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களில் நடந்த அதிரடி சோதனையில் 837 இணைய குற்றவாளிகள் கைது. 204 செல்போன்கள், 185 சிம் கார்டுகள், 114 வங்கி பாஸ்புக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. எழும்பூர், சென்ட்ரல், சேத்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
சென்னையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 மணி நேரம் தாமதமாக டெல்லி புறப்பட்டார். கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் இறங்க முடியாததால் தாம்பரம் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து காரில் விமான நிலையம் வந்து புறப்பட்டு சென்றார். கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக அதிகரிப்பு. KRS அணையின் நீர்மட்டமும் 107.82 கன அடியாக உயர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கி 65 வயது முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் பரக்பூரில் மம்தா பானர்ஜியின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் முன்னிலையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கண்ணாடிகள் திறந்திருந்தால் ஏன் மண்டை பிளந்திருக்கும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். প্রাক্তন মুখ্যমন্ত্রী মমতা বন্দ্যোপাধ্যায় লোকেশনটা দেখতে পাচ্ছিস? কে মারলো এটা? তুই লোকেশনটা দেখতে পাচ্ছিস? হ্যাঁ ওইখানে প্রেসটা কিন্তু ওখানে ছিল। மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் பயிற்சி விமானம் ஓடுதளத்தை விட்டு வெளியேறி விபத்திற்குள்ளானது. விமானத்தில் இருந்த 2 பேர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கமேனியின் வீடியோ காட்சிகளை ஈரான் அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. முஜ்தபா கமேனி கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் செய்தி வெளியிட்ட நிலையில் வீடியோ வெளியீடு. ஜப்பானில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் போக்குவரத்தின்றி தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். TNPL கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி பெற்றது. கேப்டன் ஜெகதீசனின் சிறப்பான ஆட்டத்தால் 127 ரன்கள் இலக்கை சுலபமாக எட்டி நடப்பு சீசனில் முதல் வெற்றியை சேப்பாக் பதிவு செய்தது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் வெளியான 10 நாட்களில் உலகம் முழுவதும் 14,500 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் ரூபாய் 455.33 கோடி வசூலை குவித்துள்ளது.